வணக்கம். நீட்டு தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு முறைகேடு சம்பந்தமாக டெல்லியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சோனம் வாங்சுக்கின் நியாயமான கோரிக்கையை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு ஆவணம் செய்யுமாறு இந்திய ஒன்றியத்தின் குடிமகன் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். சோனம் வாங்சுக்கின் நியாயமான கோரிக்கை என்ன, நம்ம குழந்தைகளோட குழந்தைகள் வருங்கால தலைமுறைகளை இந்த டீக்கடை பெஞ்சிலிருந்து, டீக்கடை பார்லிமெண்ட்லிருந்து முறையான ஒரு கல்வி தகுதி அடிப்படையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக போராடுகின்றார்கள். அதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அது மட்டுமில்லாமல் நமது இந்தியாவின் எதிர்காலம் ராகுல் காந்தி அவர்களையும் ஏனைய காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்ததையும் வன்மையாக கண்டிக்கின்றேன். யார் இந்த சோனம் வாங்சுக்? அவர் என்ன தீவிரவாத வழக்கில் ஈடுபட்டுள்ளார்? இராணுவத்திற்காகவும் நாட்டிற்காகவும் பல்வேறு கண்டுபிடித்தங்களை கண்டுபிடித்த அந்த சோனம் வாங்சுக்கை தெரு நாய்களை இழுத்து செல்கின்ற மாதிரி கூலிப்படைகள் இழுத்து சென்று கொண்ட அந்த செய்தியை பார்க்கும்போது உண்மையாக நெஞ்சம் வெடிக்கின்றது. நாம் எங்கே இருக்கின்றோம்? சாதாரண இந்திய ஒன்றியத்தின் குடிமகனாக குடிமக்களுக்கே இந்த ஒரு நிலைமை என்றால் சற்று நினைத்து பாருங்கள், நாம் இந்தியா எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று. இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கு குழந்தைகள் படிக்கக்கூடாது, மூட நம்பிக்கையின் அடிப்படையில் காலாகாலமாக மூட நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தால் மட்டுமே இவர்கள் பாசிச சக்திகள் இங்கே வளரும். அப்போதுதான் மாட்டின் மூத்திரம் குடித்தும் சாணி தின்றும் தெய்வ பக்தியை காட்ட முடியும். அதற்காக படித்த இளைஞர்கள் முன்னாடி வந்தால் இவர்களின் எந்த திட்டமும் செயல்படாது என்ற இதை புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு இந்திய தேசிய காங்கிரசின் முறையிலும் சாதாரண ஒரு குடிமகன் என்ற முறையிலும் வன்மையாக கண்டித்து அவர்களுடன் நான் முருகன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.